இந்த ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில்ல நான் வந்து ஒரு 50% லைன் எடுத்துக்கிறேன். ம், 436. இப்ப இந்த லைன் தொடுவானான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தொட்டானா அகைன் கீழே போவான். பார்க்கலாம். அதே மாதிரி தான் கீழே வரான். இதுல எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இது வந்து முழுக்க முழுக்க ட்ரேட் எடுங்கன்னு சொல்றதுக்காக இல்ல, நீங்க எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்றதுக்காக, கத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனல் ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல உங்களோட ஆதரவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஆதரவுனால தான் இது நடக்குது. நீங்க எல்லாரும் திருப்பி திருப்பி கேட்டதுனால தான் இந்த முயற்சி எடுத்திருக்கிறேன் நான். ஸோ இது ஒன்லி ஃபார் கற்றல் நோக்கங்கள் தான். ஓகே, இப்ப பாருங்க. செகண்ட் கேண்டில் வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து பையிங் ப்ரெஷரோட வந்திருக்கிறான். இப்போ இந்த கேண்டில வந்து இந்த ரெட் கேண்டில் பீட் பண்ணிட்டான்னு வைங்களேன், இதை வின் பண்ணிட்டு கீழே போறான் அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 50% டச் பண்ணிட்டு எகைன் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுதா? எஸ் சார். தேங்க்யூ. இப்ப பாருங்க, கீழே தான் உடைக்கிறான். பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். கீழே உடைக்கிறானா மேல போறானான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து நிறுத்தியிருக்கான், டெம்பரரி பிரேக் போட்டிருக்கான். அந்த பிரேக் உடைக்கிறானா அப்படின்றது பார்ப்போம். ஓகே, உடைச்சிட்டான். இந்த பிரேக் உடைச்சிட்டா, இருந்தாலும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுக்கல. கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுக்காம திருப்பி மார்க்கெட் உள்ள வர்றான். பார்க்கலாம். இதுல நிறைய பேர் கேக்குறீங்க, கன்ஃபர்மேஷன் கேண்டில்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த கேண்டில் பாத்தீங்களா, மேல ஒரு விக் வச்சுட்டு கீழே ஒரு ப்ரெஷரோட வரான் பாத்தீங்களா, இதே மாதிரி இங்க வரணும். இங்க வந்தா இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இப்போ இந்த கிரீன் வந்து சப்போஸ் அப்படியே ரெட் ஆகி இன்னும் பாதி அந்த அளவுக்கு வராம பாருங்க. இப்ப இதை பிரேக் பண்ணி கீழே கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதுல நீங்க சாலிடா ஒரு ட்ரேட் எடுக்கலாம். மேக்சிமம் நமக்கு இந்த ஓப்பனிங்ன்றதுனால மினிமம் ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சிரும். அதுக்கு மேலங்கிறது டார்கெட் நான் இப்ப பாக்குறேன். இப்ப இதனோட டார்கெட் பாத்தீங்கன்னா அவன் கரெக்டா இப்ப சப்போர்ட்ல தான் இருக்கான். இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டான்னா அடுத்த சப்போர்ட் வந்து 25,108 தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி சப்போர்ட்டே இந்த இடத்துல இருக்கான். இது வரைக்கும் வருவான். இங்க ஒரு சின்னதா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இங்க வந்து சப்போர்ட் எடுப்பான் திருப்பி அடுத்த பாயிண்ட் தான். இந்த மாதிரி தான் நம்மளை குழப்புவான். இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளை ட்ரேட் எடுக்கிறதுக்கு தூண்டுவான். நம்ம கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா இருக்கணும். இது நம்மளை கிராஸ் பண்ணி இவன் ரெட்டு கொடுத்திருந்தானா கண்டிப்பா கீழே போவான்னு நம்பி எடுக்கலாம். ஆனா கன்ஃபார்ம் கொடுக்கல. எகைன் மறுபடியும் உள்ளதான் வர்றான். உள்ள வந்துட்டானாக்க இந்த 50% தொடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். பார்க்கலாம் 50% கிட்ட தொடுறானான்ட்டு. 25,435 அவன் தொடுறானா, டச் பண்றானான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணலாம்.
கண்டிப்பா கீழே போக மாட்டான், மேலதான் வருவான் பாருங்க. ஏன் இந்த கோடை கீழே இறக்கணும் அப்படின்னா, இதுக்கு அடுத்த சப்போர்ட் இதுதான், அதனாலதான் இங்க கீழே இறக்கியாச்சு. சோ இந்த சப்போர்ட்டுக்கு வேலிட் இல்ல. அடுத்த சப்போர்ட் ஃபார்ம் பண்ணதுனால அந்த சப்போர்ட்டுக்கு வேலிட் இல்ல, அதனால அதுல இருந்து கீழே இறக்கி வச்சிருக்கேன் நான். இத 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம், இந்த இது மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல அழகா விக் வச்சுட்டு உள்ள வரானா அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பையிங் எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 413 இருந்து 435 வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு பிரகாசமா. ஆனா போவானா போக மாட்டானான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இதுக்கு நடுவுல சென்செக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சென்செக்ஸும் அதே தான், கீழே வரைக்கும் வந்துட்டான். வந்துட்டு அப்படியே திருப்பி ரிவர்ஸ் வரான் உள்ளுக்குள்ள. இந்த பாருங்க, இந்த பையர்னால மூவ் பண்ணவே முடியல பாருங்க, செல்லர்ஸ் போட்டு அமுக்குறாங்க பாருங்க. அப்போ இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க வேற எவனோ ஒருத்தன் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கான் மார்க்கெட்டை. மேலேயும் ஏற விடாம கீழேயும் ஏற விடாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த லைனை மேலே ஏத்திக்கிறேன், இதுக்கப்புறம் விக்குக்கு தான் சப்போர்ட் ஆகும்.
புட் ஆப்ஷன் வந்து பிரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 25,400 நல்லா இருக்கு. புட் ஆப்ஷன்ல 25,400 120 ரூபா தாண்டிட்டான் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துட்டு அங்க ஒரு ட்ரேட் போடலாம். ஓகே, 5 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். எஸ், கிரேட். பாருங்க கேண்டில் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அவ்வளவுதான், இன்னொரு 38 செகண்டுங்க, தாண்டிட்டான். சோ எடுக்கலாங்க ட்ரேடு இந்த இடத்துல 120 ரூபாய்க்கு. 120 பிரைஸ், இன்னும் 22 செகண்ட். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க, இப்ப இந்த அளவுக்கு போயிட்டானே நான் 120 ரூபாய்க்கு எடுக்கலையே அப்படின்னு யாராவது நினைப்பீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 120 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு வைங்க, அவன் திருப்பி கீழே வந்துட்டு தான் மேலே போவான். அப்படி வரலைன்னா நமக்கு அந்த ட்ரேடே வேண்டாம். அகைன் இதை டச் பண்ணிட்டு இந்த பிரைஸ் அவன் எடுக்கணும், எடுத்தாதான் நல்லா இருக்கும். இது பக்கா கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான் இது. ஸோ புட் ஆப்ஷனுக்கு டார்கெட்டு நான் சொன்ன மாதிரி எந்த இடம், இதுதான், கீழே தான். கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் இருக்கு. வரான பாத்தீங்களா? இந்த மாதிரி பயப்படவே தேவையில்லைங்க, அசால்ட்டா நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அதுல. ₹120 டச் பண்ணிட்டு இந்த பாருங்க, இந்த லோ பிரைஸ் பாருங்க, ₹120 டச் பண்ணிருக்கானா? இந்த லோ பிரைஸ்ல ₹120 டச் பண்ணிட்டு இப்ப மார்க்கெட்டு, இப்ப நீங்க ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிருக்கும். பாப்போம் எவ்வளவு பாயிண்ட் கொடுக்குறான்னு. 125, 126, 128, 8 பாயிண்ட். எட்டு பாயிண்ட் கொடுத்துருக்கான். பிகினரா இருக்கிறவங்க 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்ல வெளியே வந்தாலே நல்ல ப்ராஃபிட் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க அந்த இடத்துல.
பயத்தோட இருப்போம் இருக்கிறவங்க இப்ப 123ல எக்ஸிட் ஆயிருப்பாங்க. அப்பா போதுமடா சாமி அப்படின்ட்டு. சென்செக்ஸ் சென்செக்ஸ்லயும் அதே நிலைமை தான். 125 மேல போய் ஒரு ஹேமரா கிரியேட் பண்ணுவானான்னு பாப்போம். இந்த மாதிரி நேரத்துல தாங்க கொஞ்சம் பயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டா வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே கன்ஃபர்மேஷன் கேண்டிலா வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அந்த ட்ரேட் நம்ம எடுக்கிறோம். அப்படி நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் போல்டா இருக்கணும். உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இதுதான், இந்த விக்கோட லோ தான் ஸ்டாப் லாஸ். இதை தாண்டிட்டானா நீங்க கண்டிப்பா எக்ஸிட் ஆகி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் ஸ்டாப் லாஸே இருக்கு. கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் தான் இது. நூத்தி 27, 128, நல்ல ஒரு ஹேமர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டான். இப்ப அடிச்சு தூக்காம பாருங்க. இப்போ நல்லா ஜம்முன்னு மேல போவாம பாருங்க. 128, 129, 130ங்க. 10 பாயிண்ட் ஹிட்டுங்க. டார்கெட் அசால்ட்டா 10 பாயிண்ட்ல டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுங்க. 13 பாயிண்ட். 133, 133 போயிட்டான். சோ 13 பாயிண்ட். இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்தா 15 பாயிண்ட் ஆயிடும். பார்க்கலாம் உன்னோட அடுத்த டார்கெட் தொடுறானான்ட்டு. இங்கதான் இருக்கான். ஆக்சுவலி டார்கெட் டச் பண்ணிட்டு தான் கீழே இறங்குறான். அடுத்த டார்கெட் இங்க வரானான்னு பார்ப்போம். 133, 134 வருவானா? 130, நிக்கிறான் மார்க்கெட் அப்படியே. வந்துட்டாங்க. 135, 15 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. டாப் சூப்பருங்க. எக்ஸாக்டா போறானா பாத்தீங்களா? இதுதான், இந்த நிதானத்தை தான் நீங்க கடைபிடிக்கணும். இந்த நிதானம் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வரணும். சோ அந்த டார்கெட் அவன் கொடுக்கறானான்னு பாப்போம் இந்த இடத்துல. சோ இங்க டார்கெட் எங்க? இங்க இருக்கிறான். ஆல்மோஸ்ட் இதுக்கு உண்டான டார்கெட் இன்னும் கொஞ்சம் இருக்கான். இதுகிட்ட 140 தான் டார்கெட் அவனுக்கு. ஆனா 136 வரைக்கும் போயிருக்கான். பார்க்கலாம் 140 தொடுறானான்ட்டு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, 2.5 நிமிஷம் இருக்கு. 140 அவனோட டார்கெட் பாயிண்ட். பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். 20 பாயிண்ட் ஆச்சு. அப்போ 140ன்னா 120ல இருந்து எல்லாரும் யோசிக்கிறீங்க, என்னடா இப்படி கீழே வந்தா எப்படி சார் வெயிட் பண்றது டார்கெட்டுக்கு அப்படின்ட்டு. நமக்கு மினிமம் ஒரு, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம எல்லாம் ஸ்கால்பர் ஒரு 5ல இருந்து 10 பாயிண்ட் பிடிச்சாலே ஹாப்பியா வெளியே வந்துடணும்ட்டு.
பாருங்க அருமையா மேல வராம பாருங்க. ஏன் அந்த அளவுக்கு கான்பிடண்டா சொல்றோம் அப்படின்னா கேண்டிலோட மூவ்மெண்ட் தாங்க. இதுல வேற எந்த இண்டிகேட்டரோ எந்த ஒரு சிக்னலோ எதுவுமே கிடையாது. பியூர்லி பிரைஸ் ஆக்ஷன். ஒரு கேண்டில் எப்படி மூவ் ஆகுது, அந்த கேண்டில் பிரேக் கொடுத்தா எங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடுக்கு செட்டப்புக்குள்ளே உள்ள போறோம். சோ இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் அழகா. ஓகே, அதிகபட்சம் 138 வரைக்கும் தான் போயிருக்கான். 140 போகணும். இருந்தாலும் ஒரு 2 பாயிண்ட் பஃபரிங்ல வச்சா கூட ஓகே தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ இன்னும் கீழே போவான்னு தான் தோணுது. கீழே இன்னும் அவனோட இதை டார்கெட்டை தொடல. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல 15 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இதோட லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க பாப்போம். அனிதா மேம், பன்னீர்செல்வம் சார், அனிதா மேம். யார் ட்ரேட் எடுத்தீங்களா? சார் பதட்டத்துல லிமிட் போட போனா அதுக்குள்ள இங்க மேல போயிட்டு சார். ட்ரேட் எடுத்தீங்களா இல்லையா? ப்ராஃபிட்ல இருக்கீங்களா இல்லையா? இல்ல சார் எடுக்கலைங்க சார். ஓ, ட்ரேட் எடுக்கலையா? ஆமாங்க சார். பிரச்சனை இல்லை, எடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான். சார் நானும் எடுக்கலைங்க சார். அந்த 120 தாண்டி வெயிட் பண்ணா அது மேல போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த ஹை வச்சதுல சரி நியர்ட வந்துட்டான்னு அந்த இதுல எடுக்கல சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுல எடுக்கல சார். திரும்ப கீழே வந்தானா சார், அதனால திரும்ப கீழே வந்துட்டானேன்னு பயந்துட்டு விட்டா திரும்ப. அப்படி இல்ல, நான் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்து தான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த ரெண்டாவது கேண்டில் வந்து ஸ்பின்னிங் டாப்னா, அந்த மூணாவது கேண்டில் இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு மேல ஓபன் பண்ணியிருந்தா நம்ம வந்து பை பக்கம் போக்கஸ் பண்ணலாம். அவன் என்ன பண்ணிட்டா, கீழே ஓபன் பண்ணிட்டா, ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் வேற கொடுத்துருக்கான் இந்த இடத்துல. இந்த தேர்ட் கேண்டில் தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். சோ இந்த கேண்டிலோட அந்த செகண்ட் கேண்டிலோட எட்ஜ்ல தான் நமக்கு என்ட்ரியே. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பாயிண்ட் 120 தாண்டி போனா கூட கவலைப்பட தேவையில்லை, 120க்கு வருவான், வந்துட்டு தான் ஆர்டர் எடுப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி எடுத்தான் பாத்தீங்களா? அப்ப எடுத்துட்டான் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல அந்த மீதி ஆர்டர் இருக்கும், அதுக்காக அவன் இவ்வளவு தூரம் வருவான். நம்ம அதுக்காக பயப்பட தேவையில்லை. எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். ஒண்ணும் இல்ல, அதான் இப்ப சொன்னதுதான். 120 எடுத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் இல்ல, ஒரு 5ல இருந்து 10 பாயிண்ட் நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவன் 18 பாயிண்ட் கொடுத்துருக்கான் அதிகபட்சம். அந்த 18 பாயிண்ட்லயே நம்ம ஈஸியா ஒரு ப்ராஃபிட்ட காலையில முடிச்சுட்டு நம்ம அழகான வேலைக்கு போயிருக்கணும். அவ்வளவுதான், இவ்வளவுதாங்க ட்ரேடு. சிம்பிளா இருக்குங்க அது. இன்னுமே அவன் கீழே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் டார்கெட்டை முழுமையா தொடல, அதுக்காக நான் சொல்றேன். ஓகே, இந்த செஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வரும் காலகட்டங்கள்ல உங்களுக்கு இன்னும் நிறைய நான் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோவை நான் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ண போறேன். தயவு செய்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனலுக்காக தான். இங்க நான் ட்ரேடு கொடுக்கறதே கிடையாது. முழுக்க முழுக்க நான் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இது முழுக்க முழுக்க பிரைஸ் ஆக்ஷன் தான். எந்த ஒரு இண்டிகேட்டரோ சிக்னலோ எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச்ங்க எல்லாருக்கும்.